வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்பிடம் பேசியதாக கூறியுள்ளார். தமக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க அதிபருக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரியில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மழைநீர் தேங்கிய பகுதிகளுக்கு சென்று நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் தேங்கிய இடங்களில் உடனடியாக தண்ணீரை வெளியேற்றுமாறு பொதுப்பணித்துறை மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதி ஆகிய தேதிகளில் சர்வதேச வாங்குவோர் விற்போர் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தொழில்துறை மேம்பாடு மற்றும் முதலீட்டுக் கழகம் ஏற்பாடு செய்து வருகிறது. இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், வியட்நாம் உள்ளிட்ட 16 நாடுகளைச் சேர்ந்த சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பேனர் வைப்பது பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு சுரேஷ்ராஜ் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். எனவே அனுமதி பெறாமல் வைக்கப்படும் பேனர்களை அப்புறப்படுத்தவும் அதனை வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க 42வது இந்தியன் ஆயில் சர்வோ சுர்ஜித் ஹாக்கி போட்டி இன்று ஜலந்தரில் உள்ள ஒலிம்பியன் சுர்ஜித் ஹாக்கி மைதானத்தில் தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.